ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா, புதினாவும் பீஸும் போட்டு புலாவ் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் 2 கிலோ பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸு, பீஸு, புதினா, கொத்தமல்லி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், நெய், வெங்காயம் சாப் பண்ணி பொடி பொடியாக வச்சுருக்கேன். லெமன் வச்சுருக்கேன். லெமன் கடைசியில் புழிய போகிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ பண்ணுறதுனால அதில் தேவையான 200 கிராம் எண்ணெய் ஊற்றுறேன். நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. நெய்யும் ஊற்றிருக்கேன். ஊற்றி அது நல்லா நெய் வந்து உருக்கி வந்தோடனே இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஜீரகம் 5 டேபிள் ஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், எல்லாமே ஸ்டார் எல்லாமே போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா ஃப்ரை ஆனோடனே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கீங்கள அதில் போடுங்க. ஒரு ஓரமாக போனதுனால அது கொஞ்சம் இது பண்ணி அதை நல்லா, ஏன்னா அது கொஞ்சம் அகலமான பாத்திரம்னால எண்ணெய்லாம் ஒரு பக்கமாக போயிடுத்து. அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆகி நல்லா பொரியணும். இந்த ஜீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்ட பாருங்க, நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 6 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போடலாம். நான் ஆனால் ரொம்ப பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் வந்து இதுக்கு தொட்டுக்க வந்து ரைத்தாவோ இல்லைன்னா சன்னா ஏதான ஒரு கிரேவி தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரைத்தாவே போகிறோம். இதுக்கு தேவையான உப்பு இது வந்து வதங்கிறதுக்கு தான் உப்பு போடுறேன். இது இன்னும் நிறையா உப்பு போடணும், அது அப்புறமா போடுறேன். இப்போ இது வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுட்டு இப்போ வந்து பேஸ்ட் பண்ணி அது நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா ஒரு கட்டு, 2 கட்டு கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து பேஸ்ட் பண்ணி, மிளகா ஒரு 10, காரத்துக்கு வந்து மிளகா ஒரு 10-15 மிளகா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ போட்டுங்க. ஒரு 20 மிளகா நான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தேவையான இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். நல்லா எல்லாம் சேர்ந்து பச்சை வாசனை போனோன்னே நம்ம பட்டாணியை வந்து ஒரு 800லேருந்து 900 கிராம், 1 கிலோவோட போடலாம். இதுக்கு தேவையான இப்போ வந்து மீதி உப்பையும் போட்டுருவோம். ஒரு 12 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில், இதெல்லாம் உங்களோட கண்டிட்டம் தான், டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில். ஏன்னா உப்பு வந்து வேரியேஷன் இருக்கும். நான் சால்ட்டு போடுறேன், நீங்கள் கல் உப்பு போடுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இப்போ பட்டாணி ஒரு 900 கிராம் பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி போடுறேன். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து காஞ்ச பட்டாணி இருந்தால் அதை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காத்தால குக்கரில் வேக விட்டு கூட போடலாம். நான் ரைஸ் குக்கரில் பண்ணுறதுனால இப்படி பண்ணிட்டேன். நீங்கள் குக்கரில் பண்ணும்போது விசில் விடுங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ எல்லாம் இதோட பச்சை வாசனை கொஞ்சம் இப்போ எல்லாம் போயிருக்கும். இப்போ அந்த கிரேவி போட்டு அந்த பட்டாணி போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இந்த ரைஸ் குக்கரில் வந்து 4 கப்பு ரைஸ் வச்சுருக்கேன். அதுக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1க்கு 2 தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவி எல்லாம் நல்லா கெட்டியாக எடுத்து இந்த கிரேவியை தூக்கி அதில் கொட்டி நம்ம தேவையான இப்போ இந்த சமயத்தில் உப்பு வேணால் போட்டுருங்க. இந்த கிரேவி எல்லாம் அந்த பேஸ்ட்டை நீங்கள் டேரெக்டாகவும் பண்ணலாம். நான் வந்து உடஞ்சி போய்ட்டு ரைஸ் குக்கரில் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு மேலே ஒரு சொட்டு கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நம்மளாம் வாசனையாக இருக்கும். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் வந்து கார்னிஷ்காக போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸில் வந்து ரைஸ் குக்கரில் ரைஸ் ஆகிடும். இப்போ சொட்டு நெய் ஊற்றுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த புதினா பீஸ் புலாவ் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இதை பாருங்கள் ரெடி ஆகிடுது. லெமன் புழியணும். இது முடிஞ்சோன்னே லெமன் புழியணும். அந்த வீடியோ வந்து டெலீட் ஆகிடுது. ஒரு 4 முடி லெமன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்